கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிற சத்தியம் மிக முக்கியமானது. என்னென்னா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஆமென். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 10ஆம் சங்கீதத்தில் 14வது வசனம் வாசிங்க. அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே. நீர் பதிலளிப்பி ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. சகாயம் அப்படின்னு நிறைய பேர் வச்சிருப்பாங்க. சகாயம் அப்படின்னா என்னது? எப்போ எனக்கு கொஞ்சம் சகாயம் பண்ணுங்கப்பா. இப்போ தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சகாயம் என்ற வார்த்தைக்கு உதவி செய்கிறவர், ஹெல்ப் பண்ணுறவர் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா? ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த திக்கற்ற பிள்ளைகள் அப்படின்ற அந்த பதத்துக்கு என்ன எபிரேயத்தில் பதம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, யாத்தோம் என்கின்ற அந்த ஒரு பதம் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய உண்மையான நோக்கம், அதன் உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, அனாதைகள். யாரு? அனாதை. அதை இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா ஃபாதர்லெஸ், அப்பா இல்லாத அனாதை பிள்ளைகளுக்கு, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆக்சுவலாக நல்லா தெளிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா, அப்பா இல்லாத பிள்ளை, அனாதை. ஏன் அப்படின்னா, இந்த சகாயம் என்கின்ற வார்த்தையினுடைய உண்மையான பதத்தை நம்ம நல்லா புரிந்து கொண்டால்தான் தேவன் உண்மையிலே எனக்கு சகாயராக இருக்கிறாரா என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். ஒரு அப்பா என்ன செய்வார் அப்படின்னா, ஒரு அப்பா என்ன செய்வார்னா, தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே என்ன செய்வார்னா பலியாக்கித்தான் தாம் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பார்ப்பார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அப்பா என்ன செய்வார்னா, ஒரு வேலை செய்கிறாரு வச்சுக்கோங்க. ஒரு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த அப்பா என்ன பண்ண, தன்னுடைய மகனோ அல்லது மகளோ பிறக்கும்போது அந்த பிள்ளையினுடைய ஒரு எதிர்காலத்தை, அந்த பிள்ளையினுடைய ஒரு எதிர்காலம், என் பிள்ளை டாக்டர் ஆகணும், இல்லை என்ஜினியர் ஆகணும், அல்லது சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு நன்மை தீமை எதுவுமே தெரியல. ஆனால் முழுக்க அந்த பிள்ளையை குறித்த ஒரு பெரிய ஒரு ப்ளூ பிரிண்ட் என்ன பண்ணியிருப்பார்னா, ஒரு பெரிய திட்டத்தை அந்த தகப்பன் போடுவார். ஆமேனா? இப்போ அந்த தகப்பன் என்ன செய்வார்னா, தன் ஜீவனையே பலியாக்கி தனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆசாபாசங்களை எல்லாம் அடக்கி அந்த அவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்து அந்த பிள்ளைக்காக அந்த பணத்தை சேர்த்து வைப்பார். அந்த பிள்ளை வளர அந்த பிள்ளைக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்க வச்சு, நல்ல சாப்பாடு கொடுத்து, நல்ல துணிமணி கொடுத்து, நல்ல பாதுகாப்பை கொடுத்து, நல்ல படிப்பை கொடுத்து, சமுதாயத்தில் ஒரு காரியத்தை சொல்லி முழுக்க உருவாக்குறது யாரு அப்படின்னா அந்த அப்பா தான். ஆமேனா? எத்தனை சொல்றது புரியுது? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்பா இருக்கணும். அந்த அப்பா தான் என்ன செய்கிறார்னா, அந்த பிள்ளையினுடைய ஒரு பூரண பொறுப்பை எடுக்கிறார். அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சியினுடைய ஒரு பூரண பொறுப்பு. அந்த பிள்ளை இந்த பூமியில் வளரணும்னா அந்த அப்பாவுடைய அரவணைப்பு வேணும். இது ஒரு நார்மலான ஒரு ஸ்டேஜ். இது நம்ம எப்படி தேவன் படைத்திருக்கிறார் என்றால், நமக்குள்ள ஆவி இருக்கிறது. இந்த ஆவி தேவனிலிருந்து புறப்பட்டது. அது நீதி உள்ளது. அந்த நீதி எப்பவுமே இருக்கும்னாக்கா அதில் அன்பு இருக்கும். மனிதனை தேவன் எப்படி படைத்தார்னா, தேவன் அன்புள்ளவராக இருக்கிறதுனால அன்பை மையமாக வைத்து தான் மனிதனை தேவன் படைத்தார். அந்த அன்பு எங்கே இருக்குதுன்னா குடும்பத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லாமா? குடும்பத்தில் தான் அன்பு இருக்கிறது. அந்த குடும்பத்தினுடைய தலைவர் தான் அப்பா. அந்த அப்பா தான் என்ன செய்வார்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே என்ன பண்ணுவார்னா வழிநடத்துவார். ஏன்னா யூத கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்பாவுக்கு பயங்கர முக்கியத்துவம் கொடுத்து எல்லாமே அப்பா தான். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த இடத்துல சங்கீதக்காரன் இங்கே பாடுகிறார், ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீங்க தான்பா.
திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீங்க தான் ஆண்டவரே. இந்த சகாயர் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, நல்லா கவனிங்க, ஹெல்ப்பர் அல்ல, அதாவது உதவி செய்பவர் அல்ல. சகாயர் என்றால் உயிரை கொடுப்பவர். நல்லா கவனிக்கணும், சகாயர் என்றால் உயிரை கொடுப்பவர். உயிரை கொடுத்தா மட்டும்தான் அவர் சகாயராக இருக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் உங்களுக்கு டைரெக்டாக விஷயத்துக்கு வரேன். இப்போ எனக்கு இந்த பூமியில் நான் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் கண்டிப்பாக ஒரு நாள் மரணத்தை சந்திப்பேன். ஆனால் எனக்கு ஒரு தகப்பன் வேண்டும். என் மரணத்தையே ஜெயிக்கக்கூடிய ஒரு தகப்பன் எனக்கு வேண்டும். அந்த தகப்பன் என் மரணத்தை ஜெயிக்கணும்னா எனக்காக அவர் உயிரை கொடுத்திருக்கணும். அவர் உயிரை கொடுத்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்றதை புரிந்து கொள்ளுங்க. இப்போ ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பம் எதை சார்ந்து இருக்குனாக்கா, உறவுகளை சார்ந்து இருக்கிறது. உறவுகளை சார்ந்து இருக்கிறது. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் இருக்குது. எது உறவு அப்படின்னா, எது உறவுன்னா, எல்லாருக்குள்ளேயும் ஆசாபாசங்கள் இருக்கிறது. மனிதன் பாவத்தில் இருக்கிறான். மனிதனுக்கு தேவைகள் இருக்கிறது, தேவையோடு இருக்குது. சரீரத்தில் பாவம் செய்ததும் தேவையோடு வந்துருச்சு. ஆனால் எது உறவு? எது உறவு என்றால், என்னை சார்ந்திருக்கிறவர்களுக்காக என் உயிரை கொடுப்பதுக்கு பேர் தான் உறவு. அந்த உறவுல தன்னை சார்ந்தவர்களுடைய உயிர் இருக்க வேண்டும். தன்னை சார்ந்தவர்களுடைய உயிர் இருக்க வேண்டும். அதை தான் சொன்னேன். அப்பா என்ன செய்கிறாருன்னா, சம்பாதிக்கிறார், அவருக்கு பலன் இருக்கிறது, அவரு காசு பணம் வச்சிருக்கிறாரு. ஆனால் என் மகன், என் மகள் என்னை சார்ந்திருக்கிறாள். அதனால் இந்த பணத்தை நான் எப்படினாலும் செலவழித்து என் மனம் போன போக்கில் போகலாம் என்பது என்னுடைய எண்ணங்கள். இப்போ நான் என்ன செய்கிறேன்னாக்கா, என் பிள்ளைக்காக நான் சகாயம் செய்கிறேன், என் உயிரையே கொடுக்கிறேன். எத்தனை நான் சொல்கிறது புரியுது? ஆமேன், ஆமேன் சொல்லாமா? இப்போ என்னுடைய தாய், ஒரு தாய் இருக்கிறாங்க. அந்த தாயால் எப்படினாலும் வாழ முடியும். ஆனால் அந்த தாய் என்ன செய்யறேன்னா, எனக்குன்னு சரீரத்தில் எத்தனையோ பலவீனங்கள் இருக்கிறது, எனக்கு மனசில் நிறைய எண்ணங்கள் இருக்கிறது. என் மனம் போன போக்கில் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அந்த எண்ணங்களை பலியாக்கி என் குடும்பத்தாருக்காக நான் சாப்பாடு செஞ்சு, அவங்களுக்கு துணி துவைச்சு, அவர்களுக்கு தேவையான தேவைகளை ஆக அங்கே ஒரு உயிரை கொடுக்குறாங்க. நான் சொல்கிறது உதவி அல்ல. உதவி செய்பவர் ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்பர், அவ்வளோதான். இங்கே சகாயர் என்று சொல்லுவது உயிரை கொடுப்பவர். அப்படியானால் குடும்பத்தில் உண்மையிலேயே உயிரை கொடுக்கத்தக்கதான சகாயர் இருக்கிறாங்களா பார்த்துங்க. எனக்காக, என்னுடைய நலனுக்காக தியாகம் பண்ணக்கூடிய அந்த தியாகத்துக்கு பேர் தான் உறவு. அந்த உறவுல உயிர் இருந்தால் தான் உறவு, உயிர் இல்லைன்னா அது மரணம். அதனால தான் இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கண்ணீர், கவலை, வேதனை. ஏன்னா என் உறவுல உயிர் இல்லைங்க, நான் திக்கற்று இருக்கிறேன். குடும்பத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உறவுகள்லாம் இருக்கிறாங்க. அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, அண்ணன் இருக்கிறாரு, தம்பி இருக்கிறாங்க, தங்கச்சி இருக்கிறாங்க, சொந்த பந்தங்கள்லாம் இருக்குது. ஆனால் எப்பொழுது இந்த உறவு உயிர் உள்ளதாக இருக்கும் என்றால், தம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்காக தம்முடைய ஜீவனை தியாகம் பண்ணி, தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய ஆசாபாசங்களை தியாகம் பண்ணும்போது தான் அவர்களுக்கு போய் அது சேரும். அப்படி தான் இந்த உலகத்தில் உறவுகள் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு எப்படிப்பட்ட உறவு இருக்குதுன்னா, நமக்கு கை கால் நல்லா இருந்தால் நம்ம கூட உறவாடுறான், நாம் கெட்டு போயிட்டுனா தூக்கி அடிச்சிடறான். அன்றைக்கு நாம் திக்கற்றவர்களாக நிற்கிறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவராகிய தேவன் யாரை தேடி வருகிறார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்கு ஜீவனை கொடுக்கிறார் என்றால், திக்கற்றவர்களுக்கு, உறவுகளால் கைவிடப்பட்டவர்களுக்கு. ஏனென்றால் மனிதனுடைய மனம் உறவை சார்ந்திருக்கிறது, அன்புக்கு ஏங்குகிறது. எனக்காக யாராகிலும் ஒருவர் தியாகம் பண்ணால் மட்டும்தான் நான் இந்த பூமியில் வாழ முடியும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எனக்காக யாரோ ஒருவர் தம்முடைய சுகத்தை,
எனக்காக தியாகம் பண்றாங்களே அவங்க தான் சகாயர். மனுஷன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இந்த மாய உலகத்தில் எனக்கு எங்கள் அப்பா இருக்கிறாரு, எனக்கு எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எனக்கு ஆள் பலம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட போகிறாங்க. அவங்களும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா காசு பணத்தை எடுத்து தம் பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைங்க நல்லா படிக்குது, நல்லா வளருது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெருமையில் விழுது. ஒருத்தனும் தேவன் அவங்கள போய் தொடவே மாட்டார். உறவுகள்லாம் இருக்குது, எல்லாரும் என்னை சூழ்ந்திருக்கிறாங்க, ஆனால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆண்டவரே. எனக்காக சகாயம் பண்ண, எனக்காக உயிரை கொடுக்க, எனக்காக தன்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் விட்டு கொடுத்து என்னை வாழ வைக்கிறதுக்கு யாருமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி நடுத்தெருவில் நிற்போம் பார்த்தீங்களா? அவர்களை தேடிதான் சகாயர் வருகிறார். எத்தனை பேர் என்ன சொல்றது புரியுது? உறவுகள் இருக்கிறது, ஆனால் அந்த உறவுல உயிர் இல்லை. எது உறவு என்றால் எனக்காக உயிரை கொடுத்திருக்கணும், அதுக்கு பேர் தான் உறவு. எங்க அப்பா இருந்தார்னா எனக்காக அவர் உயிரை கொடுத்து அவர் தியாகம் பண்ணி என் வளர்ச்சியை அவர் சிந்தையில வைக்கணும். நல்லா கவனியா, என் வளர்ச்சி அவர் சிந்தையில வைக்கணும். ஒரு பிள்ளை முழுக்க முழுக்க அப்பாவுடைய கண்ட்ரோலில் தான் வளரணும். அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை அப்பா தான் தீர்மானிக்கணும். அது ஆண் பிள்ளையா இருக்கட்டும், பெண் பிள்ளையா இருக்கட்டும். குறிப்பாக சொல்ல போனால் ஒரு பெண் பிள்ளை எடுத்துங்களேன். ஒரு பெண் பிள்ளை பிறந்ததும் அந்த பெண் பிள்ளைக்கு ஒரு வாலிப வயசு வருகிற வரைக்கும் அப்பாவுடைய கண்ட்ரோலில் தான் அந்த பிள்ளை வளரும். அப்பா தான் சகாயர். அப்பா தம்மை தாமே தியாகம் பண்ணி அந்த பெண் பிள்ளையை வளர்த்து அது ஒரு வாலிப வயசு வந்ததும் இன்னொரு ஆண் கிட்ட கைப்பிடிச்சு கொடுப்பாங்க. இனிமே இவர் தாமா உன் சகாயர், இவருடைய தியாகத்தில் தான் நீ வாழணும். ஓகே, அந்த அம்மா நல்ல அந்த கணவனோடு கூட குடும்பம் பண்ணி பிள்ளை குட்டிலாம் பெற்று எடுத்துக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பிள்ளை பிறகுது. ஒருவேளை அந்த கணவர் காலமாகி விட்டால் அந்த பிள்ளையினுடைய சகாயத்தில் தான் அந்த அம்மா வளரணும். ஆக முழுக்க முழுக்க ஒரு பெண்ணை தேவன் எப்படி படைத்திருக்கிறார் என்றால் யாரோ ஒருவருடைய சகாயத்தினால தான் நீ வாழ முடியும். ஆமேனா? ஆமேனா? அதே போல ஒரு பிள்ளை இருக்கிறார் என்றால் அந்த பிள்ளைக்கு முழுக்க முழுக்க தம்முடைய சுகங்களை தியாகம் செய்கிற, எனக்காக உயிரை கொடுக்கிற ஒரு சகாயர் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். என்னை தட்டி கொடுத்து, என்னை தோல் கொடுத்து, நீ இந்த காரியத்தை செய், இதை வாய்க்க செய்திருக்க நான் இருக்கிற, உன் பக்கபலம் இருக்கிற. ஏன்னா தனியாக நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. தனியாக இந்த மாய உலகத்தில், இந்த பாவ உலகத்தில் எதையுமே தனியாக செய்யவே முடியாது. அப்படியானால் இன்றைய உலகத்தில் மாத்திரமல்ல, கிறிஸ்துவ உலகத்தில், இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் சகாயமற்று குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க, ஆனால் அந்த குடும்பத்தில் உயிர் இல்லை. நான் நல்லா இருந்தால் 4 பேர் என்கிட்ட வராங்க, ஆனால் நம்ம குடும்பத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு தனிமை சூழ்நிலை ஆண்டவரே, இந்த உறவில் உயிர் இல்லை ஆண்டவரே, எனக்குன்னு யாருமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி யார் யாரெல்லாம் ஏங்குறாங்களோ அவர்களை தேடி தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்து, தம்மைத்தாமே தம்முடைய ஜீவனையே பலியாக ஒப்பு கொடுத்து, தம்முடைய உயிரையே தியாகம் செய்து நித்திய காலமா என்னை காக்கிறதுக்கு என் கர்த்தராகிய தேவன் இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் மரித்து போகிறேன், நான் மடிந்து போகிறேன், அல்லது நான் பலவீனத்தில் இருக்கிறேன். நல்லா கவனிங்க, நமக்கு பலவீனங்கள் இருக்கும். வெளியே சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா கொஞ்சம் கூட பொறுப்பெடுக்கவே மாட்டாங்க. அப்படியே பொறுப்பெடுத்தாலும் நம்முடைய வியாதி என்னன்னு தெரியும். நமக்கு உள்ள இருக்கிற எல்லா பலவீனங்களையும் எல்லா போராட்டங்களையும் இதை போக்குறதுக்கு எனக்கு ஒரு சகாயர் வேண்டும். அந்த சகாயர் யார் என்றால் அவர் எனக்காக உயிரை கொடுத்திருந்தால் மட்டுமே அவர் எனக்கு சகாயர். ஆக இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலும் ஒரு சகாயமாக வாழ முடியாது. யாராலும் யாரையும் காப்பாற்ற முடியாது. தேவன் மனிதனை படைத்த ஒரே ஒரு நோக்கம் என்ன நோக்கம் அப்படின்னா, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீ இந்த பூமியில வாழ்வதற்காக உன் சகாயராகிய நான்,
ஆமென். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உன் சகாயராகிய நான் உனக்காக நான் உயிரை கொடுத்திருக்கிறேன். நீ என்னை சார்ந்து கொண்டால் மட்டுமே இந்த உலகத்தில் உன் உறவுகள் உறுதிப்படும். அப்படி இல்லைன்னாக்கா இன்னைக்கு உறவுகள் எல்லாம் சிதைந்திருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் என் சகாயரை நான் அறியாமல் இருக்கிறேன். நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு ஹெல்ப் பண்றவர் அல்ல. ஹெல்ப் பண்றவங்க என்ன, ஹெல்ப் பண்றதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்கிட்ட ஒரு 10 கோடி ரூபாய் இருக்குது, உனக்கு 100 ரூபாய் தேவையா, இந்த ஒரு 100 ரூபாய் வச்சுக்க அப்படி சொல்லிட்டு போகிறது அல்ல. அதில் வாழ்வதில் நான் உயிரோடு இருக்கணும்னாவே, நான் இந்த பூமியில் உயிரோடு வாழ்வதற்கு எனக்கு ஒரு சகாயர் தேவை. முழுக்க முழுக்க என் ஜீவனுக்காக அவர் ஜீவன் அழிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் அப்பா. ஆக அந்த அப்பா இல்லாத பிள்ளைகள், சொல்ல போனா உன்னுடைய நலன், உன்னுடைய சுகத்தை யோசிக்கிற ஒருத்தர் இருக்கணும். அதுக்கு பேர் தான் அப்பா. அப்பா மட்டும்தான் பிளான் போடுவார். ஆக இந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, யாத்தோம் அப்படின்னாக்கா ஒரு அனாதை. இவன் வளருவதற்காக, இந்த பூமியில ஜீவிப்பதற்காக யாருமே சிந்தை கொள்ளாதவர்கள், இவனை யாருமே சிந்திக்காதவர்கள். அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளுக்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சகாயராய் இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். இது சங்கீத புத்தகத்தில் 27ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 27:9. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும், நீரே எனக்கு சகாயர், நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? இப்ப சகாயர்னா புரிஞ்சு போச்சா? ஒரு தாய் பலியாக வேண்டும், ஒரு தகப்பன் பலியாக வேண்டும். அப்பதான் அந்த குழந்தை வளரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஒரு குழந்தை பெத்தெடுத்து ஒரு தாய் தகப்பன், அந்த குழந்தைக்கு இப்போ பால் தேவை. அந்த தாயும் அந்த தகப்பனும், அந்த தகப்பன் என்ன பண்ணணும்? இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம் இல்லையா, ஒரு தாய் ஒரு 9 மாதம் 10 மாதம் தான் வயிற்றில் சுமக்கிறாங்க அந்த குழந்தைய, காலம் முழுக்க சுமக்கிறது அந்த தகப்பன். அப்போ என்ன நடக்கணும்னா, அந்த தகப்பன், அந்த தகப்பனுடைய சிந்தனையில் இந்த குழந்தையுடைய வளர்ச்சி எங்கே இருக்குன்னு தகப்பனுடைய உயிரில் இருக்கு. என் பிள்ளைக்கு ஈ தீண்டக்கூடாது, எறும்பு தீண்டக்கூடாது, என் பிள்ளைக்கு எந்த ஒரு சேதமும் வரக்கூடாது. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் வளரும்போது? ஆக முழுக்க முழுக்க ஒரு தகப்பன் மாத்திரமே பொறுப்பெடுக்க வேண்டும். திருமணம் ஆன பிற்பாடு முழுக்க முழுக்க ஒரு கணவன் மாத்திரமே பொறுப்பெடுக்க வேண்டும். இப்போ தாவீது கெஞ்சுகிறார், சங்கீதக்காரன் கெஞ்சுகிறார், ஆண்டவரே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீரே எனக்கு சகாயர், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும். கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகளில் சுயநலம் இருக்கிறது, சுயநலம் இருக்கிறது. இந்த உறவுகளை பற்றி நான் விளக்கணும்னாக்கா நிறைய விளக்கலாம். நல்லா கவனிங்க, நிறைய விளக்கலாம். நல்லா கவனிங்க. தேவன் அவருடைய குடும்பத்தை படைத்தார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை சிருஷ்டித்தார். கிறிஸ்து இயேசு எனக்காக முற்றிலுமாய் அடிக்கப்பட்டார். அவர் அடிக்கப்பட்டதனால் தான் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். ஆக இந்த தெய்வ குடும்பத்தில் சேரும்படியாய் என் இயேசு ராஜனே, நான் இந்த பூமியிலே ஜீவிப்பதற்கு காரணம், நான் இந்த பூமியிலே நடமாடுவதற்கு காரணம் நீர் தியாகம் பண்ணினீர். இயேசு கிறிஸ்து தேவன், இயேசு கிறிஸ்து தெய்வம், இயேசு கிறிஸ்து காணக்கூடாதவர். அவர் தேவனுடைய ரூபம், அவர் தேவனுடைய ரூபம். ஆனால் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி தியாகம் செய்தார். தம்மை தாமே தியாகம் செய்ததுனால நான் உருவாக்கப்பட்டேன். எத்தனை பேர் சொல்றது புரியுது? நான் சொல்றது, நான் யாருங்க இந்த பூமியில்? என்னை யார் சிருஷ்டித்தது? என்னை யார் சிருஷ்டித்தது? என் சகாயரின் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லாமா? என் சகாயரின் இயேசு கிறிஸ்து. என் அந்த உறவுல, நல்லா கவனிங்க, இந்த உறவுல நிலைத்திருக்கும்படிக்குத்தான் தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த தேவ உறவை புறக்கணிச்சிட்டு தனக்குன்னு ஒரு ஃபேமிலியை செட் பண்ணிக்கணும். தனக்குன்னு ஒரு ஃபேமிலியை செட் பண்ணிக்கின்னு, நான் அப்பா,
என் பிள்ளைகளுக்கு நான் காப்பாற்றுறேன், எனக்கு நிறைய செல்வங்கள் உண்டு, நான் என்ன செய்கிறேன்னாக்கா தபார் இந்த உலகம் என்னுடையது, நல்லா கவனிங்க, இந்த உலகம் என்னுடையது, நான் தான் எல்லாரையும் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி தன் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறான். அந்த பிள்ளைங்களும் என்ன பண்ணுதுன்னா நல்லா குதூகலமாக உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணி எங்கள் அப்பான்னு சொல்லி மாம்சீகமான உறவில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பலனடைஞ்சு மாம்சீகமான வாழ்க்கை வாழ்ந்து தேவனை மறுதலிக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவே என் சகாயர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவன் இந்த பூமியில் இல்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரை தேடி வரார்னா, இந்த அப்பா தம் பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வச்சு நல்லா இந்த பூமியில் தம் பிள்ளைகள் நல்லா சுகபோகமாக வாழ வச்சு அவங்க போகிறாங்க இல்லையா, அந்த வாழ்க்கையை பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கவனிங்க, உலக வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, உலகத்தான நீங்கள் பார்த்தீங்கன்னா தம் பிள்ளைங்களுக்கு பயங்கரமான கோடியாக சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு எதுங்க இயேசு தேவை, எனக்கே இயேசு தேவை, எங்கள் அப்பா எனக்கு சொத்து சேர்த்து வச்சு, அவன் என்ன பண்ணுறான்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறான். ஆனால் திக்கற்றவன், ஆண்டவரே எனக்கு நீ யாருமே இல்லை, அடுத்த வேளை இந்த பூமியில் வாழ்வதற்கு எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி நம்ம தன்னந்தனிமையில் கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்போமே. இந்த உறவு ஒரு பொய்யான உறவு. இந்த உறவில் மெய்யான சகாயரை உன் இருதயத்தில் தரித்து கொண்டால் தான் உன் உறவிலே சகாயம் கிடைக்கும். எத்தனை பேர் சொல்றது புரியுது? உன் உறவுகள் இன்றைக்கு சிதைக்கப்பட்டதுக்கு காரணம் என்னவென்றால், எனக்கு ஒரு சகாயர் இருக்கிறார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் உயிர் தியாகம் செய்தார். சகாயர் என்றால் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தவர், எனக்கு நான் ஜீவிப்பதற்கு நான் வாழ்வதற்கு அவர் வாழ்க்கையை பலியாக ஒப்பு கொடுத்தவர் என்று அர்த்தம். ஒரு பிள்ளை நல்லா வளரணும்னா அந்த பிள்ளை தகப்பனுக்கு என்ன பண்ண பலியாகணும். இப்போ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, இந்த குடும்பம் தான் தேவ குடும்பம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என் சகாயர் என்று சொல்லி அந்த உறவில் இருப்பாருங்க. ஆனால் அந்த உறவில் இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் நல்ல பலனடைஞ்சிருக்கும். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிறிஸ்து இயேசு என் சகாயர் அல்ல, எங்கள் அப்பா தான் எனக்கு சகாயர், என் கணவன் எனக்கு சகாயர், என் மனைவி எனக்கு சகாயர், என் பிள்ளைகள் எனக்கு சகாயர், என் சொந்த பந்தம் எனக்கு சகாயர் அப்படின்னு போகிறாங்களே, அந்த குடும்பம் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா செழிப்பாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் திடீரென்று ஷன பொழுதில் அவர்கள் பாதாளத்துக்கு போவார்கள். நான் சொல்ல புரிஞ்சுக்க முடியுதா? ஒரு ஷன பொழுதில் அவங்க பாதாளத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் யாரும் இல்லாமல் என் உறவுகளில் கைவிடப்பட்ட நிலையில் நான் தன்னந்தனிமையில் இருக்கும்போது அல்லது நான் வயதாகி இருக்கும்போது உன்னை யார் உன்னை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி நீ தன்னந்தனிமையில் நிற்கும்போது உன்னுடைய சகாயராகிய இயேசு கிறிஸ்து வந்து உனக்கு அவர் சகாயம் பண்ணுகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? இது நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால தான் தேவன் என்ன சொல்லிட்டாருனாக்கா, விதவை திக்கற்ற பிள்ளைகள் இந்த சகாயர் இவர்களுக்கு தான் நான் தேவன். விதவை திக்கற்ற பிள்ளைகள் பரதேசிகள் இவர்களுக்கு தான் நான் தேவன் என்று தேவன் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். உபாகம புத்தகம் 10வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. உபாகம புத்தகம் 10வது அதிகாரம், உபாகமம் 10வது அதிகாரம் அதில் 17 வாசிங்க பார்க்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அவர் திக்கற்ற பிள்ளைகள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. யாருக்கு? திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அதாவது பரதேசி மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் பரதேசிக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். யாரெல்லாம் திக்கற்று என்னுடைய வளர்ச்சியில் என்னுடைய நலனில் யாருமே பங்கெடுக்காம என் வளர்ச்சியை சிந்திக்காம எனக்கு ஒரு தகப்பன் இல்லாத ஒரு நிலை. அதே போல விதவை, நல்லா கவனிங்க, விதவை கணவன் இருப்பாங்க, நல்லா கவனிங்க, கணவன் இருப்பாங்க. ஆனால் அந்த கணவன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த உறவில் உயிர் இருக்காது. தேவன் யாரை தெரிந்து கொள்கிறாருன்னா, இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நல்லா
குடிச்சிட்டு வருவாங்க. என்னைக்கு ஒரு மனுஷன் திருமணமாகி அவன் குடிக்கிறானோ அந்த அந்த உறவுல உயிர் கிடையாது. தன் மனைவியினுடைய நேசத்தில போதையில மயங்கிரு என்று நீதிமொழியின் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு. அப்படியானால் இந்த உலகம் சுயநலமிக்க உலகம். ஆனால் மனிதன் என்ன செய்யறான்டான்னா, இந்த உறவை பேஸ் பண்ணி எனக்கு சகாயர் உண்டு, எனக்கு என் கணவர் உண்டு, இந்த மாய உலகம், பொய்யான உலகம், எனக்கு என் தகப்பன் உண்டு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த மாய உலகத்துல மாட்டிக்கின்னு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா, அவர்கள் எல்லாம் உன் சகாயர், நானே உன் சகாயர். ஆமேனா? நான் உன் சகாயராக இருந்தால் மட்டும்தான் இந்த உறவுகள் எல்லாம் சகாயம் கிடைக்கும். அவர் யாரை தெரிந்து கொள்ளுகிறார் என்றால் விதவைகளை. புரிந்து கொள்ளுங்க, நான் தவறா பேசல. கணவன் இருப்பாங்க, கணவன் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. நல்லா குடிக்கு அடிமையாக இருப்பாங்க, இல்லை சீட்டாட்டத்துக்கு அடிமையாக இருப்பாங்க, தங்கள் சுகபோகத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. அந்த சுகத்தை விட மாட்டாங்க, பலியாக மாட்டாங்க. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? ஆமேனா? அவர்களை தான் தேடி வராரு. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சகாயரே, நான் இந்த பூமியில வாழ்வதற்கு நித்திய ஜீவனை கொடுத்த என் சகாயரே அவரை நோக்கி பார்க்காம அந்த குடிக்கார கணவன் மேலேயே மோகம் வச்சு சுத்துறது. ஆண்டவர் யாரை தேடி வராருன்னா விதவைகளை. ஏன் இன்னைக்கு எத்தனை கணவன் இன்னைக்கு தன்னுடைய மனைவியை தன் உயிரை போல நேசிக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை கணவர்கள் தன்னுடைய மனைவிக்காக தன் உயிரை கொடுத்து பலியை, தன்னுடைய ஆசாபாசங்களை பலியாக்கி அந்த மனைவியை நேசிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் யாரை தேடி வர்றாருன்னா, இப்போ நம்ம ஆட்களுக்கு என்னங்க, நீங்கள் சர்ச்சுக்கும் போகிறீங்க, உங்கள் வீட்டுக்காரர் இன்னமும் குடிச்சின்னு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுலேயே ஒரு ப்ரிஸ்டேஜ். சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதை, உன் கணவன் குடிகாரனாக இருக்கிறான்ல, உனக்கு அவர் சகாயராக வந்திருக்கிறார். எத்தனை சொல்கிறது புரியுது? ஆமேனா? ஏனென்றால் நம்ம ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நல்லா கவனிங்களேன், சில இப்போ எல்லாருடைய ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னாக்கா, ஏசு ராஜா பற்றி போய் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு என்ன குறை இருக்குது, நாங்கள் நல்லா செல்வமாக இருக்கிறோம், நாங்கள் சம்பாதிக்கிறோம், என் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன். அந்த குடும்பத்தில் ஒருத்தன் கூட ரட்சிக்கப்படவே மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு சகாயம் உண்டு. என்ன சகாயம்? எங்கள் அப்பா எனக்கு சகாயம், எங்கள் அம்மா எனக்கு சகாயம், என் அண்ணன் எனக்கு சகாயம், என் தம்பி எனக்கு சகாயம். ஆனால் ஒரு க்ஷண பொழுதிலே அவர்கள் பாதாளத்தில் இறங்குவார்கள். நான் சொல்கிறத நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே எனக்கு சகாயம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உறவுகளில் பார்த்தீங்கன்னா நல்லா பணம் இருக்கும், ஒன்னோட ஒன்று நல்லா என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணி ரொம்ப என்ஜாயாக இருப்பான், பணம் தான் அங்கே விளையாடும். ஆனால் நம்முடைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பணம் இருக்காது, அந்த உறவே சிதைஞ்சு போயிருக்கும். எனக்கு சகாயர் யாருமே இல்லைன்னு சொல்லும்போது தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், உனக்கு சகாயராக நான் இருக்கிறேன், உனக்காக என் ஜீவனையே நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் நமக்கு சகாயராக வருகிறார். ஆமேன் சொல்லாமா? நல்லா கவனிங்க. எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து மாறாதவர். ஏனென்றால் நான் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவராக இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த உலகத்தில் தேவனுக்கென்று ஒரு குடும்பம் வேண்டுமே என்று சொன்னால் அந்த குடும்பம் அல்லது அந்த மனுஷன் வளருவதற்கு யாரோ ஒருத்தருடைய சகாயம் கண்டிப்பாக தேவை. உறவுகள் இருக்கிறது, ஆனால் உயிரற்று இருக்கிறது, அவர்கள் தான் தேடி போகிறார். இப்போ யோபுவின் புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்களேன். இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யோபு 21வது அதிகாரத்தில், யோபு 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யோபு 21:7. துன்மார்க்கர் ஜீவித்து விருதாவாகி வல்லவனானான், விருத்தராகி வல்லவர் ஆவானேன், அவர்களோடும் கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுகிறார்கள். நல்லா கவனிங்க. துன்மார்க்கன் என்ன செய்யறான்னா, தேவனை மறுதலிச்சுட்டு தேவனை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அவன் சந்ததி பயங்கரமா திடனா இருக்குது. அவன் பிள்ளைங்க, நல்லா கவனிங்க, அவன் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, அவன் கண்களுக்கு முன்பதாக திடப்படுறாங்க. ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு சகாயர்னு. அந்த அப்பா எவ்வளோ நாள் அந்த பிள்ளையை பாதுகாப்பார். அந்த உறவெல்லாம் பார்த்தோன்னா இப்போ கவனிங்களேன். சில பேர் சொன்னீங்கன்னாக்கா, ஏசப்பா பற்றி சொல்லுங்களேன், சுவிசேஷம் சொல்லுங்கள். இல்லைங்க, என் ஜாதி ஜனம், என் சொந்த பந்தம், என் ஜனக்கட்டில் ரொம்ப அதிகங்க, அவங்களுக்கு பதில் சொல்லவே முடியாதுங்கன்னு சொல்லுவாங்க. இவன் தான் துன்மார்க்கன். ஏன்? மாய உறவு. உங்ககிட்ட காசு இருந்தால் உங்களோட சேர்ந்து இருப்பாங்க, ஆனால் உனக்கு ஏதாவது உன்னை தூக்கி அடிச்சிருவாங்க. இப்போ ஆண்டவர் யாரா பார்க்கணும்? துன்மார்க்கன். ஏன்னா ஆதாம் பாவம் செய்ததுமே அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய ஃபேமிலியை நான் சொல்லி நின்றுட்டான்.
நல்லா கவனிங்க, நான் அப்படி சொல்லி நின்றுட்டு என் பிள்ளைக்கு யார் ராஜ்யத்தை நான் காண்பிக்கிறேன் பாருன்னு சொல்லி அவன் பிள்ளைங்களுக்கு சொத்தை சேர்த்து வச்சுட்டு இந்த பிள்ளைங்க என்ன சொல்றது, எங்கள் அப்பா தான் எனக்கு சகாயர் அப்படின்னு சொல்லி தேவனை அறியவில்லை. எத்தனை பேர் சொல்றது புரிஞ்சுக்க முடியுது? அந்த பிள்ளைங்க தேவனை அறியவில்லை. ஆனால் உறவுகளால் கைவிடப்பட்டு எந்த உறவும் என்னை அந்த தூக்கி நிறுத்த முடியாத ஒரு ஸ்டேஜில் நான் தன்னந்தனிமையில் ஒரு அனாதையாக நிற்கும்போது தான் அந்த சகாயரை நான் அறிகிறேன். அந்த சகாயர் எனக்கு நித்திய சகாயர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் பிள்ளைங்க எல்லாம் அவங்க அப்பனை என் சகாயர்னு நினைச்சு நல்லா பயங்கரமாக வாழ்றாங்க. அவர்கள் வீடும் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும். தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருகிறது இல்லை. அவருடைய எருது பொழிந்தால் வீணாய் போகாது. அவருடைய பசு சினை அழியாமல் ஈனுகிறது. அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையை போல வெளியே போக விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு க்ஷண பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். ஆமென். எங்க அப்பா என் அண்ணன், என் தம்பி, என் சொந்த பந்தம், என் அப்பா, என் கணவன் எவ்வளவு வசதி படைத்தவன் பாருன்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்றாங்க, அவங்க ஒருத்தர் சகாயம் தேடி கொள்ளுகிறார்கள். ஆனால் நம்முடைய குடும்பத்தில் இந்த உறவுகள் சிதைந்து எனக்காக ஒருவர் பலியாவதற்கு ஒன்றும் இல்லை என்கின்ற நிலை இருக்கும்போது தான் உறவுகளால் கைவிடப்பட்டு உறவுகள் இருக்கிறது, ஆனால் அந்த உறவுகளில் உயிர் இல்லை. அப்படிப்பட்ட மனிதர்களை தான் கர்த்தர் தேடி போய் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஆமென் சொல்லாமா? இந்த உலகத்திலையும் ஒரு ஆறுதலை கொடுத்து எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை அவர் ஆறுதல் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எனக்காக தம்முடைய ஜீவனையே அவர் ஒப்பு கொடுத்தவர். ஆமெனா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே பெதஸ்தா குளக்கரையில் ஒரு மனுஷன் 38 வருஷமாய் படுத்திருந்தான் வியாதியஸ்தனாக. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. 38 வருஷமா வியாதியஸ்தனாக அந்த பெதஸ்தா குளக்கரையில் படுத்திருக்கிறான். ஏன் படுத்திருக்கிறான்னா, அந்த பெதஸ்தா குளக்கரையில் அந்த குளத்தில் அந்த தண்ணீரில் எப்பயாகிலும் திடீர் என்று ஒரு தேவ தூதன் வந்து அந்த தண்ணியை கலக்குவானாம். அந்த தண்ணியை கலக்கணதும் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அந்த தண்ணீர்ல போய் யார் முதல்ல போய் இறங்குறானோ அவனுக்கு வந்து வியாதி சுகமாயிடும். அப்போ அதனால என்ன பண்ணணும், அநேக வியாதிக்காரர்களை என்ன செய்யறாங்கன்னா அந்த பெதஸ்தா குளக்கரையில் காத்திருக்கிறாங்க. எதுக்கு? தேவதூதன் எப்போ வந்து தண்ணியை கலக்குவான்னு பார்த்துக்கினே இருக்கிறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது யார் போய் அந்த கலக்கந்த பார்த்து ஓடி போய் முந்தி இறங்கிட்டானாக்கா அவன் எப்பேற்பட்ட வியாதி இருந்தால் சுகமாயிடுமா. 38 வருஷமாய் ஒரு வியாதி உள்ள ஒரு மனுஷன் அங்கே படுத்து கிடக்கிறான். நல்லா கவனிக்கணும். ஆனால் அவனுக்கு ஒரு நாள் கூட சுகமே கிடைக்கல. அதுக்கு என்ன ரீசன்? இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்றாருன்னா அந்த மனுஷனை தேடி போறாரு. என்னப்பா நீ சுகமாகணும்னு விரும்புறியான்னு கேட்குறாரு. அந்த மனுஷன் சொல்கிறான், ஆமாண்டவரே நான் சுகமாகணும்னு விரும்புகிறேன். அந்த மனுஷன் சொன்ன ஒரு ரீசன் என்ன தெரியுமா? தண்ணி கலக்கும் போது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. இதுதான் நம்ம நிலைமை. என் மனசுக்குள்ள இருக்கிற வேதனைகளை புரிந்து கொண்டு எனக்காக சகாயம் பண்ணக்கூடிய சகாயர் இல்லை. நான் இந்த பூமியிலே வாழ வேண்டுமே. அந்த மனுஷன் சொன்ன ஒரு காரியம், என்னை கொண்டு போய் அந்த தண்ணீரில் இறக்கி விடுவதற்கு யாரும் இல்லை. அவன் 38 வருஷமா, நல்லா கவனிங்க, அப்பா இல்லையோ, சரி அப்பா இருக்கிறாரு, அம்மா இருந்திருப்பாங்க, அவருக்கு அப்பாவுடைய சொந்த பந்தம் இருந்திருக்கும், அம்மாவுடைய சொந்த பந்தம் இருந்திருக்கும், இவர் பழக்க நண்பர்கள் இருந்திருப்பாங்க, எல்லாரும் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த மனுஷன் வாழ வேண்டுமே ஆனால் ஒருவர் சகாயம் பண்ணி ஆகணும். எத்தனை புரிஞ்சு போச்சு? ஆமென் சொல்லாமா? ஒரு மனுஷன் இந்த பூமியிலே வாழ வேண்டுமே ஆனால் யாரோ ஒருத்தர் சகாயம் பண்ண வேண்டும். யாரோ ஒருத்தர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய வேண்டும். இன்னைக்கு கணவன் இருக்கிறாரு, ஆனா கணவன் இல்லை உனக்கு. நல்ல குடி போதையில் இருக்கிறார். கர்த்தர் உன்னை தான் தொட்டு உனக்கு நான் சகாயராக இருக்கிறேன்னு சொல்றாரு. நீ இன்னமும் கணவன் மேலேயே மோகம். உன் ரட்சிப்பே உன் கணவன் கைவிடப்பட்டிருக்கிறாய். உனக்கு நான் சகாயராக இருக்கிறேன். உன் எண்ணங்கள், உன் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நான் உன்னை குணமாக்குகிறேன். என்னை நோக்கி பாருமா அப்படின்னா எனக்கு நீங்க தேவையில்லை, எனக்கு என் கணவன் தான் வேணும்னு ஒழிங்கிற. நீ இந்த சகாயரை பிடித்துனா உன் கணவனுக்கு சகாயம் வரும். உனக்காக நான் பலியானவர் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லாமா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த மனுஷன் சொன்ன அந்த வார்த்தையை வாசிக்க பார்க்கலாம்.
எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம். கர்த்தர் போய் அந்த மனுஷனை கேட்டபோது அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை 5:6 வாசிங்க பார்க்கலாம். படுத்திருந்த அவனை, இல்லம்மா 5 வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷனை அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமா வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். நீ சுகமாகணும்னு விரும்புறியாப்பா? அந்த குலக்கரையில கேட்கிறாரு. அதுக்கு அவன் சொல்றான், அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க. என் மனசுக்குள்ள இருக்கிற வேதனையை அறிந்து என்னை ஃப்ரீ பண்றதுக்கு யாருமே இல்லப்பா. என் அங்கலாய்ப்புல நான் எதுலயோ போய் தலையிட்டுக்கிறேன், எதுல மாட்டிக்கிறேன். என் குடும்பத்துக்காக தான் நான் உழைக்கிறேன். ஆனால் எனக்குள்ள என்னை புரிந்து கொண்டு என்னுடைய பாரத்தை இறக்கி வைப்பதற்கு ஒரு நாள் 2 நாளா 38 வருஷமா எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு யாரும் இல்லையே. இந்த மனிதனுடைய நோக்கம் எல்லாம் நான் திக்கற்றவனாக இருக்கிறேனே. கண்டிப்பாக இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு ஒரு சகாயர் தேவை. திராட்சை செடி இருக்கிறதே, திராட்சை செடி. இந்த திராட்சை செடி நல்ல கொடியை விட்டு அது கனி கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு மரம் தேவை. அது உயிருள்ள மரமாக இருந்தால் அந்த மரம் தானாக வளர்ந்து போயின்னு இருக்கும். தானாக வளர்ந்துன்னு போயிருக்கு. இந்த கொடி படர்ந்து போக முடியாது, இந்த மரத்த கொடியே மேலே போயிடும். அப்போ இந்த திராட்சை கொடி நல்லா படர்ந்து கனி கொடுக்கணும்னா ஒரு மரம் சாக வேண்டும். அந்த மரம், அந்த செத்த மரம் இந்த திராட்சை கொடிக்கு ஜீவனாக இருக்க வேண்டும். எத்தனை சொல்றது புரியுது? அந்த செத்த மரத்திலிருந்து பந்தல் விரித்தால்தான் அந்த பந்தல் மேலே இந்த திராட்சை கொடி படர்ந்து போய் கனி கொடுக்க முடியும். நாமே அந்த திராட்சை செடி. ஆமென் சொல்லுவோமா? பந்தல் இல்லை என்றால், ஒரு மரம் சாகவில்லை என்றால், ஒரு கல்வாரி சிலுவை மரம், கல்வாரி சிலுவை மரத்தில் செத்த என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் சகாயர், நான் இந்த பூமியிலே உயிரோடு வாழ்வதற்கு அந்த மரம் செத்து எனக்கு ஜீவனை கொடுத்தது. அது ஜீவனுள்ள மரம். ஆமெனா? அப்ப இந்த திராட்சை கொடி படர வேண்டுமே ஆனால், திராட்சை செடி, அந்த செடியிலிருந்து கொடி நல்லா மேலே பந்தல்ல போய் படர்ந்து போகணும்னா கண்டிப்பாக ஒரு சகாயர் நமக்கு தேவை. ஆமென் சொல்லுவோமா? இந்த மனுஷனுக்கு எனக்கு யாருமே இல்லைப்பா. எனக்கு அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, சொந்த பந்தம் இருக்குது. நான் போகிறதுக்குள்ள வேறொருவன் எனக்கு முந்தைய இறங்கி போயிடுறான். எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு சகாயர் இல்லை. சகாயர்னா இப்போ அந்த தண்ணி எப்போ கலக்கும்? ஐயோ எனக்கு 1008 வேலை இருக்குது, நான் அந்த வேலையை பார்ப்பேன்னா உன்னை தண்ணி கலக்கத்தில் பார்த்து இறக்கி உன்னை பட அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க. ஆக தியாகம் பண்ணணும், உயிரை பலியாக்கணும். இப்போ நான் சொல்கிறத நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. திராட்சை செடி, இந்த திராட்சை செடி என்ன அப்படின்னாக்கா தேவனுடைய தோட்டம். தேவனுக்கு திராட்சை கனி கொடுக்க வேண்டும். தேவனுடைய தோட்டம் எது என்றால் திராட்சை கனி கொடுக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிற உறவுகள்லாம் உன் சகாயராகிய இயேசு கிறிஸ்துவை நீ நோக்கி பார்க்காம உன் உறவுகளை நீ நோக்கி பார்த்தனா உனக்கு துன்பம் மட்டுமே கிடைக்கும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அதுதான் உன்னுடைய அகம்பாவம். ஆண்டவருடைய நோக்கமே என்ன நோக்கம்னாக்கா, இந்த விதவை, திக்கற்ற பிள்ளைங்க, பரதேசி, இவங்களை தான் டச் பண்ணியிருப்பார். நீங்கள் சபை சரித்திரத்தை எடுத்து பாருங்க, பார்க்கலாம். நல்ல சுகபோகமாக நல்ல எல்லாத்தையும் வச்சுருக்கிறான். அவனை ஆண்டு திரும்பி கூட பார்க்க மாட்டார். ஏன்னா அவனுக்கு எவ்வளோ சுவிசேஷம் சொன்னாலும் இயேசு கிறிஸ்துடைய அன்பு அவனுக்கு புலப்படாது. எல்லாராலும் கைவிடப்பட்டு உறவுகளால் வெறுக்கப்பட்டு நடுத்தரில் நிற்கிற அவர்களை தான் தேடி தேவன் போய் அவர்களுக்கு நான் உன் சகாயராக இருக்கிறேன், உனக்காக யாவையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறேன், உன் வாழ்க்கை முடிந்து போகாது. திராட்சை செடியே, திராட்சை தோட்டமே, நீ தோட்டமாய் வளர்ந்து நீ கனி கொடுத்து தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உனக்காக அடிக்கப்பட்ட மரம் நான். ஆக இந்த திராட்சை தோட்டமாகிய நான், திராட்சை செடியாகிய நான் இந்த கல்வாரி சிலுவை மரத்தின் பந்தலிலே படர்ந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை சொல்றது புரியுது? ஆமேனா? ஆக நாம் என்ன செய்யணும்னா, ஒரு திராட்சை செடி வளர்ந்து கனி கொடுக்கணும்னா கண்டிப்பாக பந்தல் தேவை. அந்த பந்தல் கண்டிப்பாக மரித்திருக்க வேண்டும், சகாயராக இருக்க வேண்டும். அந்த மரம் மரிக்கலைன்னா அந்த மரமோ வளரும்,
இந்த செடி அது கூடயே போய் இருக்கு, இது படராது. ஆமேனா? அப்ப இந்த செடி படர்ந்து கொடியாக படர்ந்து கனி கொடுக்கணும்னா ஒரு மரம் செத்திருக்க வேண்டும், அது நல்ல பந்தலை விரித்திருக்க வேண்டும். இந்த கல்வாரி சிலுவை மரத்தில் மாத்திரமே நான் படர்ந்து கனி கொடுக்க முடியும். ஆமென் சொல்ல முடியுமா? உனக்காக உயிரை கொடுத்த உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல மட்டுமே நீ படர்ந்து போக முடியும். அவரே என் சகாயர் என்று உன் கண்கள் அவரை நோக்கி பார்க்கலனா உன் உறவுகளில் சகாயம் கிடைக்காது. தேவனை பகைக்கிற பகையே எதுன்னா, என் உறவுகள் எனக்கு சகாயம்னு திரும்பி பார்க்கறியே, அதுதான் தேவனை பகைக்கிற பகை. ஆண்டவருடைய நோக்கமே என்ன அப்படின்னாக்கா, அவர் இஸ்ரவேல் தேசத்தை பங்கிட்ட போது கூட, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, இஸ்ரவேல் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார். எத்தனை கோத்திரத்துக்கு எத்தனை பங்கா பிரிச்சார் இஸ்ரவேல் தேசத்தை, கானான் தேசத்தை? எத்தனை கோத்திரம் சொல்லுங்க. எத்தனை கோத்திரத்துக்கு பங்கிட்டு கொடுத்தாரு? 12 13? சொல்லுங்கப்பா, 12 கோத்திரமா 13 கோத்திரமா? இஸ்ரவேலுடைய கோத்திரம் 12, ஆனால் பங்கிட்டது 13ன்னு பார்த்தோம். பார்த்தோமா இல்லையாப்பா? அந்த 13வது யாரு? காலேபுக்கு எப்ரோனை கொடுத்துட்டாரு. காலேபுக்கு எப்ரோனை கொடுத்துட்டு, காலேபு யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். ஆனாலும் 13ஆக பங்கிட்டு கொடுத்தார். 12 கோத்திரத்துக்கு தனியாகவும் காலேபுக்கு தனியாகவும், நீ போய் பார்த்து வந்த தேசத்தை நான் உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லி கர்த்தர் 13ஆக பங்கிட்டு கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, தபருப்பா, ஒவ்வொருத்தனுக்கு தகப்பன் உண்டு. அந்த தகப்பன் எல்லாரையும் பராமரிக்கிறான். அந்த தகப்பனுடைய பராமரிப்பில் மாய உறவுல இவங்க மாட்டிக்கின்னு அந்த தகப்பனை நம்பி ஏமாந்து போறாங்க. ஓகே, போட்டோம். ஆனால் திக்கற்றவர்கள், விதவைகள், பரதேசிகள், இவர்களுக்கு நானே தேவன். ஆமேனா? அப்படின்னு என்ன பண்ணாக்கா, நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் 14 பங்காக அதை பங்கிட்டு இருக்கிறார். ஏற்கனவே 13 பங்கு இவர்களுக்கு கொடுத்து விட்டு, இந்த திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், பரதேசிகளுக்கு நானே தேவன். அதனால நீ கோதுமை அறுக்கும் போது அரிக்கட்டுகளை ஏதோ ஒரு அரிக்கட்டை நீ மறந்துட்டு வச்சுட்டனாக்கா, அதை எடுக்கிறதுக்கு நீ திரும்பி போகாத. ஏனென்றால் அதை நான் தான் உனக்கு மறக்க செய்தேன். திக்கற்ற பிள்ளையும் விதவையும் பரதேசியும் அந்த கதிர்கட்டை எடுத்து பொறுக்கி சாப்பிட்டுட்டோம். ஆமேனா? எப்பா, நீ திராட்சை பழத்தை நீ அறுக்கும் போது அதில் ஏதாவது பின்பறிப்புக்கு நீ போகாத. ஏனென்றால் அந்த பின்பறிப்பில் வரக்கூடிய இந்த பழங்களை விதவையும் திக்கற்ற பிள்ளையும் பரதேசிகளும் சாப்பிட்டோம். நீ ஒலிவ கிளையை நீ உழுக்கும் போது மறுபடியும் நுனி கொம்பில் இருக்கிறதுலாம் போய் அதை பறிக்கிறதுக்கு மரத்த மேலே ஏறாத. ஏனென்றால் அது திக்கற்ற பிள்ளைகளுக்கும் பரதேசிகளுக்கும் அனாதைகளுக்கும் அதனை விட்டு விடு. அது விதவைக்கு விட்டுவிடு. ஏனென்றால் நான் அவர்களினுடைய தேவனாய் இருக்கிறேன். ஆமேனா? உலக தோற்றத்துக்கு முன்பதாக அவர்களுக்காக நான் சகாயர் ஆனேன். ஆமேன் சொல்லுவோமா? அப்படியானால் நம்முடைய தேவனுடைய நோக்கமே, அவர் யாருக்கு சகாயராக இருக்கிறார் என்றால், அவர் யாருக்கு தேவனாக இருக்கிறார் என்றால், திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, அப்புறம் பரதேசிகளுக்கு. பஞ்சம் பொழைக்க வந்த ஒரு ஊரில் இருக்கிற யாருமே தெரியாது, அவனுக்கு நான் தேவன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென் சொல்லாமா? உபாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். உபாகமம் 24வது அதிகாரத்தில் 17ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். நான் வாசிக்கிற வேகமாக, நம்ம நேரம் இல்லை. நீ அந்நியனுடைய நியாயத்தையும் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் புரட்டாமலும் விதவையின் வஸ்திரத்தை அழகாக வாங்காமலும் இருந்து, நீ எகிப்திலே அடிமையாக இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அங்கே இருந்து மீட்டு கொண்டு வந்ததையும் நினைப்பாயாக. ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைப்பிரயாசத்தை எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. யார் யாருக்கு? திக்கற்ற பிள்ளை, அப்பா இல்லை. அந்த பிள்ளைக்கு இந்த பூமியில் வளருவதற்கு, அந்த பிள்ளை படர்ந்து போவதற்கு அப்பா என்கின்ற ஒரு மரம், அப்பா செத்து தன்னுடைய பிள்ளைக்கு ஜீவனை உண்டாக்க வேண்டும். அதுதான் சகாயர். அப்படியானால் இந்த பிள்ளைக்கு அப்பா இல்லை, திக்கற்ற பிள்ளை, விதவை. இந்த விதவைக்கு அவருடைய கணவன் தான் போஷிக்க வேண்டும். ஆனால் அந்த கணவனும் அவளுக்கு இல்லை. அப்ப நான் தான் போஷிக்கணும். ஏன்னா திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் பரதேசிக்கும் நான் சகாயராக இருக்கிறேன். ஆதலால இந்த கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசமா இருக்குதுன்னா, இந்த பிள்ளைகளுடைய தேசமா இருக்கிறது. அவர்களை நான் விசாரிக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா?
நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உறவு ஒரு மாய உறவு. எந்த தகப்பனும் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது, கடைசி வரைக்கும் என் கூட வர முடியாது. இது ஒரு மாய உலகம். ஆண்டவரே, நான் நித்திய காலமாய் இந்த பூமியில ஜீவிக்க வேண்டுமே, ஆனால் இந்த திராட்சை செடி கொடியாக படர்ந்து கனி கொடுக்க வேண்டுமே, ஆனால் எனக்கு ஒரு பந்தல் தேவை. அதனால ஆண்டவரே, இந்த திராட்சை செடியை நினைத்தருளும். ஆமென் சொல்லுவோமா? எதை நினைத்தருளும்? இந்த திராட்சை செடியை நினைத்தருளும். நான் என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே, ஆனால் இந்த உறவுகள்லாம் மாய. ஆண்டவரே, நீர் எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து வாரும் ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இந்த சகாயராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்காததுனால தான் இன்னைக்கு நம்முடைய உறவுகளில் பயங்கரமான விரிசல், அதனால உனக்கு பயங்கரமான வேதனைகள். இந்த சகாயரை நோக்கி பார்ப்பாயானால் உன்னுடைய உறவுகளில் ஒரு சரியான சகாயம் கிடைக்கும். 80வது சங்கீதத்தை வாசிக்கும் போது வாசிக்க பார்க்கலாம். 80வது சங்கீதத்தில் 80வது சங்கீதம் அதில் 14வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்து அருளும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எதை விசாரித்தருளும்? எல்லாம் சொல்லுங்க. எதை விசாரித்தருளும்? இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். திராட்சை செடி எதை குறிக்கிறது? தேவனுடைய ஜனங்கள். திராட்சை தேவனுடைய ஜனங்கள். ஆண்டவரே, நான் உம்முடைய ஜனமாக ஜீவிக்க வேண்டுமே, ஆனால் எனக்கு சகாயர் தேவை. இந்த திராட்சை கொடி, இந்த திராட்சை செடி கொடியாக படரணும்னாக்கா ஒரு பந்தல், ஒரு மர பந்தல் தேவை. ஒரு மனிதன் எனக்காக உயிரை கொடுக்க வேண்டும். அந்த மனிதன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுவோமா? அவர் எனக்காக உயிரை கொடுத்து என் தகப்பனாக, என்னை போஷிக்கிறவராக, எனக்கு ஜீவனை கொடுக்கிறவராக, நல்ல கனி கொடுக்க வேண்டுமேயானால் எனக்கு ஒரு பந்தல் வேண்டும். அந்த மர பந்தல் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது கல்வாரி சிலுவை மரம். ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு எத்தனை பேருக்கு திக்கற்ற பிள்ளையா நிற்கிறேன்? இன்னைக்கு இருக்கிற உறவுகள் எல்லாம் எப்படிப்பட்ட உறவுன்னு சொன்னா சுயநலமிக்க உறவு. இந்த உறவெல்லாம் ஒரு மாய உறவு. இதில் எங்கிருந்த உனக்கு சகாயம் கிடைக்காது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே உனக்கு சகாயம் கொடுக்க முடியும். இப்போ அந்த உறவுல சகாயம் இருந்தா, நல்ல ஒரு ஜீவன் இருந்தா, ஏன் இன்னைக்கு வீட்டில் இன்னைக்கு கண்ணீர், கவலை, வேதனை? ஏன் இன்னைக்கு மாமியார் மருமகள்லாம் பிரச்சனை? இன்னைக்கு ஆண்டவரே, 71ஆம் சங்கீதம் திருப்பிங்க. 71ஆம் சங்கீதத்தில் ஒரு நல்ல வசனம் அங்கே வரும். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அதில் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 71:12. தேவனே எனக்கு தூரமா இராதேயும், என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். ஆண்டவரே, எனக்கு தூரமா இருக்காதீங்க. ஏசப்பா, நீங்க எனக்கு தூரமா இருக்காதீங்க. எனக்கு சகாயம் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? தீவிரமா வாங்க ஆண்டவரே, எனக்கு சகாயம் பண்ணுங்க ஆண்டவரே. ஏன் தெரியுமா? 9ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எந்த வயதில்? இன்னைக்கு முதிர் வயதுல என் பிள்ளை எனக்கு சகாயமா இருப்பான், என் மருமக எனக்கு சகாயமா இருப்பாங்க, என்னுடைய கணவன் அல்லது என்னுடைய சொந்த பந்தம் எனக்கு சகாயமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் முதிர் வயதாச்சுன்னு எப்படா நீ சாக போற? எப்போ நீ சாக போற? காரணம் என்னன்னா, நம்முடைய ஆட்கள், நம்முடைய ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மாம்சீகமான இந்த சகாயங்கள் அது மாயை, எல்லாம் சுயநலமிக்கது. இது நிலையில்லாத ஒரு உறவு. அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள். ஆனால் எனக்கு எந்த ஒரு தகப்பன் இல்லை ஆண்டவரே. நல்லா கவனிங்க. யாரெல்லாம் தொற்றுப்பாருன்னா நல்லா கவனிங்க. நல்லா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அவங்க திக்கற்றலாம் இருப்பாங்க. அப்பா இருக்க மாட்டார், அப்பா இருப்பார். அப்பா இருந்த கைவிடப்பட்ட இந்த பிள்ளைங்க மேலே எந்த ஒரு பொறுப்பும் இருக்காது. கணவன் இருப்பார். கணவன் ஊதாரித்தனமாக சுற்றிட்டு நல்லா தண்ணி அடிச்சுட்டு சீட்டு ஆடிட்டு, அல்லது இல்லை பொம்பளை விஷயத்தில் போய் தவறி பண்ணி அப்படியே இவங்க மனசெல்லாம் உள்ளம் குமுறி அழுதுன்னு இருக்கும். ஒரு விதவையை போல் இருப்பாங்க. மனைவியை குறித்து எந்த ஒரு விசாரிப்பு இருக்காது. ஆக தேவன் அப்படிப்பட்டவர்களை தான் தொட்டு சுகமாக்கி சபைக்கு கொண்டு வருகிறார். உனக்கு நான் சகாயமா, என்னை நோக்கி பாருமா, உனக்கு எல்லா உறவுகளும் உனக்கு சகாயம் கிடைக்கும் சொன்னா நம்ம ஆட்கள் இந்த வசனத்தெல்லாம் கேட்கறதே கிடையாது.
இங்கே வந்து உக்காந்துக்குன்னு அழுது அதெல்லாம் எனக்கு சரியில்லாண்டவர். ஆமாம்மா, உன்னை தொட்டதே நான் தான் உன் சகாயன்னு திரும்பி பாருன்னு சொல்கிறது தான் உன்னை தொட்டேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடுவதில்லை. நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன், நான் உன்னுடைய உணர்வுகளை பிடிச்சிருக்கிறேன், நான் புரிந்திருக்கிறேன், நான் எல்லாவற்றுக்கும் உனக்கு நான் சகாயராக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. முதிர் வயதில் இன்னைக்கு முதியோர்கள் தள்ளுறாங்க. என் பிள்ளை எனக்கு சகாயமாக இருப்பான், கடைசி வரைக்கும் எனக்கு காப்பாற்றுவான், என் பேர பிள்ளைங்க காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க, நினைக்கிறாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் ஏமாற்றம் மட்டுமே. என்ன, இது ஒரு மாய உலகம். ஆனால் நல்ல கவனி, இன்னைக்கு மனுஷன் எனக்கு சகாயம் நினச்சி நீ போவேன்னா ஒரு நாள் ஏமாந்து நடுத்தரில் நிற்ப. அந்த உறவுகள்லாம் மாய. அந்த உறவுகள் உனக்கு பலப்படணும்னா முதிர் வயதிலும் தள்ளிடாதீங்க. ஆண்டவரே, என்ன முதிர் வயதில் நீங்கள் எனக்கு சகாயராக இருந்தீங்கன்னா சகாயம் எனக்கு இந்த பூமியில் நீங்கள் வாய்க்க செய்வீங்க. ஆமேனா? நீ இந்த சகாயரை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நான் இந்த பூமியிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக எனக்காக தம் ஜீவனையே ஒப்பு கொடுத்த சிலுவை மரம் கல்வாரி நாயகன் அவர் மட்டுமே என் சகாயரை நோக்கி பார்த்தனா முதிர் வயதிலும் உனக்கு ஒரு சகாயத்தை உண்டு பண்ண என் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லாமா? முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். தேவனே எனக்கு தூரமாய் இராதேயும், என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். ஏன் இன்னைக்கு தனி ஒலை? ஏன் இன்னைக்கு தனி ஒலை? பிள்ளைய பெற்றவங்களாம் இன்னைக்கு ஏன் நடுத்தரில் நிற்கிறோம்? இன்னைக்கு காரணம் என்னன்னா, என் சகாயரின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கல. நீ யார் உன் சகாயம்? உன் மாம்சத்தை நீ நம்புற. என் கணவன் என்னை காப்பாற்றிடுவான், என் கணவன் என்னை கைவிட மாட்டான். உன் கணவன் உன்னை பைக்கில் உட்காரதே கேவலமாக நினைக்கிறான். ரெண்டு பேரும் அப்படி சும்மா அப்படி பேரனுக்கு ஒரு பஜாருக்கு போகிறதுக்கே கேவலம், அத முடியாது போன்றான். அப்போ கூட உன் புத்தி அங்கே தான் போகுது. நீ கண் கலங்கி உள்ளம் உடைக்கப்பட்டு ஒரு விதவையை போல் இருக்கிறன்னு. ஆண்டவரே, என் கணவன் என்னை விசாரித்து எவ்வளோ நாள் ஆச்சு, பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, பிள்ளைங்க தூங்குனாங்களா, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனாங்களா, என்ன பண்ண விசாரிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா துன்மார்க்கன். அது துன்மார்க்க ஜீவியம். ஆனால் இந்த திராட்சை கொடி தேவனுடைய தோட்டம், நித்திய காலமாய் அவர் ராஜ்யத்துக்குள்ள நான் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக, நான் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒருவர் தன்னுடைய ஜீவனை தியாகம் செய்தார். அவரே என் சகாயர். ஆமேன் சொல்லுவோமா? உதவி செய்கிறவர் அல்ல, சகாயர். சகாயர் என்றால் என் ஜீவனை கொடுத்து என் ஜீவனை காப்பாற்ற வேண்டும். அப்போ முதிர் வயதிலும் என்னை கைவிடாதீங்க, நீங்கள் என்னை தீவிரமாக வாங்காண்டவரை, நீங்கள் தீவிரமாக வாங்காண்டவரை. இப்போ நம்ம எப்படி தெரியுமா அவரை நோக்கி கூப்பிடணும்? 30வது சங்கீதத்தை திருப்பி கொள்ளுங்க. 30வது சங்கீதத்தில் என் சகாயரை நோக்கி நான் எப்படி கூப்பிட வேண்டுமே ஆனால் 9 வாசிக்கும் போது, கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி. அப்பா நல்லா கவனிங்க, யார் எனக்கு சகாயர்? என் இயேசு கிறிஸ்துவே எனக்கு சகாயர். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எங்கள் அப்பா இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், நான் போயிட்டு எங்கள் அப்பா கிட்ட போய் நின்றுங்கன்னு நீங்கள் தான் அப்பா எனக்கு சகாயர் அப்படின்னு போய் சொல்கிறேன்னா நான் ஒரு ஏமாளி. எப்பா நல்லா கவனிக்கிறீங்களா? வாலிப பிள்ளைங்கள்லாம் கவனிங்க. தனிப்பட்ட உறவில் இது மாய உலகம். யாருமே உனக்கு சகாயராக இருக்க முடியாது. இது ஒரு மாய உலகம். ஆண்டவரே நீர் எனக்கு சகாயராயிரும். அதான் சொல்லிட்டார் தாவீது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை சேர்த்துக் கொள்வீர், நீரே எனக்கு சகாயராயிரும். அந்த சகாயருடைய சகாயம், அந்த சகாயத்தில் நீ வாழ்ந்தால் மட்டுமே உனக்கு இந்த உலகத்தில் சகாயம் கிடைக்கும். இங்க சொல்லிட்டாரு, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணி நீர். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? எல்லாரும் ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு சண்டை போடுறாங்க. இன்னைக்கு உறவுகள் என்பது தானாக வரணும், அது உணர்வுல கலந்து வரணும். நீ எனக்கு சோறு போடல, நீ என்னை கவனிக்கல, நீ என்னை அதெல்லாம் அது துன்மார்க்க ஜீவன். நீ உறவுகளுக்காக நீ போய் சண்டை போடுற, நீ ஒரு துன்மார்க்கன். கணவன் கூட நீ சண்டை, நீ ஒரு துன்மார்க்கன். நீ எனக்கு சகாயரா இருக்கணையா, நீ எனக்கு சகாயரா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு சண்டை போடுறாங்க. இன்னைக்கு உறவுகளை சண்டை போட்டால் வாங்குறது, அது உணர்வுல வரணும். அது உணர்வு. எல்லா உறவுகள் இருக்கிறாங்க இன்னைக்கு. அந்த உறவுகள் கூட ஏன் எனக்கு சண்டை? நீ எனக்கு ஆதரவாக இருப்பேன்னு நினச்சேன், நீ எனக்கு சகாயராக இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு துன்மார்க்கமாக இருக்கிறியே. நல்லா புரிஞ்சுக்கினார் நல்லா தாவீது.
ஆண்டவரே இது எதுவுமே எனக்கு சகாயம் கிடையாது, நான் நித்திய காலமாய் நிலைத்திருக்க வேண்டுமேயானால் நீரே எனக்கு சகாயர், இந்த திராட்சை செடியை நினைத்தருளும். ஆமேனா. நான் நல்ல கனி கொடுக்கணும்னாக்கா, இந்த திராட்சை செடி படர்ந்து போகணும்னாக்கா, எனக்காக உயிரை கொடுத்த ஒரு பந்தல், ஒரு மரம் கையை விரிச்சு, எனக்காக ஒரு மரம் கையை விரிச்சு அந்த ஒரு பந்தலை கொடுத்தது, அந்த பந்தலின் மேல் நான் படர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுவாமா? ஒரு பெரிய நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது, என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். இந்த உறவுகள் ஒரு மாயை. யாக்கோபு எடுத்துங்க. யாக்கோபு தன்னுடைய தகப்பனோடும் தாயோடும் கூட இருந்தார். ஒரு நாள் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள், யாக்கோபே நான் உன்னை கொன்று போடுவேன் அப்படின்னு சொல்லி ஏசா என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய உறவை பகைக்கிறார். என் அண்ணன் தான், என் அண்ணன் தானே. ஆனால் அதே அண்ணன் தம்முடைய தம்பியை சொல்கிறாரு, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் உன்னை கொன்றே போடுவேன்னு சொல்லி. உடனே என்ன பண்ணணும்? அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, கூப்பிட்டு வச்சு, எப்பா அவன் தம்பித்தானே, ஏன் நீ அவனை பகைக்கிற, என்ன காரணம்னு சொல்லி அவங்கள போய் அங்கே காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. இந்த உறவுகள்லாம் ஒரு மாயை. அவங்க யாக்கோபை கூப்பிடுறாங்க, ரெபேக்காலும் ஈசாக்கும் கூப்பிட்டு, எப்பா இங்கே உங்கள் அண்ணன் இருக்கிறான், என்னைக்கா இருந்தாலும் உன்னை கொன்று போட்டுருவேன்னு சொல்லி ஒரே தீர்மானம் எடுத்திருக்கிறான். நீ என்ன பண்ணுன்னா இந்த தேசத்தை விட்டு நீ போயிடு, உறவை விட்டு போயிடு. உறவெல்லாம் போய், இந்த உறவு ஒரு மாயை. இதே ஈசாக்கு யாசாவுக்கு நல்லா பட்சமாக இருக்கிறான். ஏன்பா நான் அப்பா சொல்கிறேன், நீ ஏன் தம்பியை பகைக்கிற, வா உட்காந்து பேசலான்னு சொல்லிட்டு பேச முடியாது. இந்த உறவுகள் போய். ஆனால் யாக்கோபு நல்லா தெரியும், அவர் கூடாரவாசியும் குணசாலியமாக இருந்தார். எனக்கு எங்கள் அம்மா சகாயம் இல்லை, எனக்கு எங்கள் அப்பா சகாயம் இல்லை, என் சகோதரனுக்கு சகாயம் இல்லை, இப்போ நான் என் உயிர் போகிறது, இப்போ நான் என்ன செய்யட்டும்னு சொல்லி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி, என் தேவனே நீ எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். ஆமேன் சொல்லாமா? இப்போ யாக்கோபு என்ன செய்கிறார் தெரியுமா? ஏறக்குறைய யாக்கோபு இப்போ அப்பா அம்மா வீட்டை விட்டுட்டு வெளியே போகும்போது ஏறக்குறைய 77 வயசு. உறவுகள்லாம் இருக்குது, ஆனால் உறவுகளில் உயிர் இல்லை. வீட்டை விட்டு அனுப்புகிறாங்க. முன்ன பொண்ணு வெளியே போய் தனியாக தங்கின அனுபவம் இந்த யாக்கோபுக்கு கிடையாது. அவர் கடந்து போகிறார், சூரியன் அஸ்தமிக்கிறது, உள்ளுக்குள்ள பயம். என்ன வழி போக்கர்கள் எந்த நேரத்தில் கொன்று போட்டு விடுவார்கள், அது பயங்கரமான ஒரு வனாந்தர பாதை. ஆண்டவரே எனக்கு உறவுகள்லாம் இருக்குது, எதுவுமே எனக்கு சகாயம் இல்லை. எல்லாருமே சொல்லாமா? எங்கள் அப்பாவும் என்ன அனுப்பிட்டாங்க, எங்கள் அம்மாவும் கூப்பிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க, யாக்கோபே யாக்கோபே நான் ஒரே நாள் 2 பேர் இழந்து விட நல்லா முடியாதுடா, அதனால நீ என்ன பண்ணி எங்களை விட்டு போயிடுறா. அந்த உறவுகளுக்கு உயிர் இல்லை. இதனுடைய தியாலஜிக்கலாக நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஆனால் எழுத்தின்படியே நம்ம பார்க்கும்போது யாக்கோபை பிரித்து அனுப்புகிறாங்க. அன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மா எனக்கு சகாயர், எங்கள் அப்பா எனக்கு சகாயர், இந்த உறவெல்லாம் எனக்கு கூட கடைசி வரைக்கும் இருக்கும்னு நினச்சாரு யாக்கோபு. ஆனால் அன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை, அவர் போகிற பாதையில் ஒரு காரியத்தை மாத்திரம் நினச்சிருப்பார், ஆண்டவரே எல்லாமே மாயன்னு இப்போ தான் தெரியுது எனக்கு, நான் நடுத்தெருவில் வந்திருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு கல்லை எடுத்து வச்சு பத்துக்கினாரு. பத்துக்கிறதும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அங்கே ஒரு சொப்பனத்தை யாக்கோபுக்கு கொடுக்கிறார். என்ன சொப்பனம்? ஒரு ஏணி பூமியிலிருந்து வானத்தை தொற்றிருக்கிறது. அந்த ஏணியில தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் இருக்கிறார்கள். அந்த ஏணியுடைய நுனியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்து பேசுகிறார். இதோ உனக்காக திராட்சை செடியே, திராட்சை செடி கனி கொடுக்கணும்னா கண்டிப்பாக ஒரு மர பந்தல் தேவை. அந்த மரம் மரித்திருக்க வேண்டும். அந்த உயிருள்ள மரம் அது பந்தலாக போட முடியாது. ஆமேனா? அந்த மரத்துக்கு உயிர் இருந்துச்சுன்னா அது பாட்டு தானா வளர்ந்து போகும். ஆனால் இந்த திராட்சை செடி வளர்ந்து கனி கொடுக்க வேண்டுமே, ஆனால் இந்த திராட்சை செடியை நினைப்பதற்கு ஒரு பந்தல் தேவை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கையை விரிச்சு காட்டியிருப்பாரு, யாக்கோபே உனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டவர் நான். எல்லாரும் ஆமென் சொல்ல முடியுமா? அந்த பந்தலிலே அந்த மகிமையை இந்த யாக்கோபு பிடித்து கொண்டார். அந்த தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே இப்போ நான் சாக போகிறேன், எங்கள் அண்ணனுக்கு பயந்து இப்போ வந்து நிற்கிறேன், எங்கள் அம்மாவும் எனக்கு சகாயர் கிடையாது, எங்கள் அப்பாவும் எனக்கு சகாயர் கிடையாது, எங்கள் அண்ணனை என்னை கொல்ல பார்க்குறான், இந்த திராட்சை செடி கனி கொடுக்க முடியாதா? அப்போ பரலோக ராஜ்யம் வர முடியாதா? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாதா என்கின்ற பல எண்ணங்களோடு கூட இந்த யாக்கோபு அந்த வனாந்தரத்தில் தன்னன் தனிமையில் யாருமே கிடையாது. அந்த தனிமையின் பாதையில்
தேவன் மாத்திரமே கூட இருக்கிறார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நான் உனக்காக இந்த பூமியில அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு நான் போய் உனக்காக பரலோகத்துக்கு ஏறுகிறவர், அதான தேவதூதன் ஏறுகிறவர். நல்லா கவனிங்க, உனக்காக உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டிருக்கிற உன்னை சிறையாக்கி கொண்டு போய் உனக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி இறங்குகிறவர் என்று சொன்னால், நித்திய காலமாய் உன்னை காப்பதற்காக, நித்திய காலமாய் உன்னை போஷிப்பதற்காக நான் இறங்கி வருவேன். அதுதான் அந்த ஏணியில தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் என்கின்ற காட்சியை ஆண்டவர்கள் காண்பிக்கிறார். இப்ப யாருமே இல்லை என் கூட, இந்த உறவுகள்லாம் பொய், இந்த உறவுகள்லாம் மாயை. இன்னமும் இந்த மாய உறவுகளில் கட்டப்பட்டிருக்கிற நீ இன்றைக்கு தேவன் விடுதலை ஆக்குகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? இதெல்லாம் மாய உறவு, அதை நம்பி ஏமாந்து போகாதே. எனக்கு வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் எனக்கு சகாயம் வரும். இப்போ ஆண்டவர் யாக்கோபோடு கூட பேசுகிறார். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரத்தில் 28வது அதிகாரம், அதில் ஆண்டவர் யாக்கோபோடு கூட பேசுகிற அந்த சம்பவத்தை மாத்திரம் நம்ம வாசிக்க போகிறோம். இல்லைன்னா 11 நான் வாசிக்கிறேன் வேகமாய். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எற்றிருந்தது, அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, அதற்கு மேலாக அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து நின்று, வாசிங்க பார்க்கலாம். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பரம்புவாய், நீ படருவாய். திராட்சை செடியே, தேவனுடைய கனியே, தேவன் விரும்புகிற திராட்சை செடியே, நீ படருவாய். நல்லா கவனிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை காண்பிக்கிறார், அவருடைய கரத்தை காண்பிக்கிறார். உனக்காக நான் சகாயரானேன். நீ இந்த பூமியில வாழ வேண்டுமேயானால் உன் தகப்பனாகிய நான் எனக்குள்ள தான் உன்னை சிருஷ்டித்தேன். உன்னை நான் படரச் செய்வேன். திராட்சை செடியே, உன்னை நான் நினைத்தருளி இருக்கிறேன். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? என்னை நினைக்கிறதுக்கு யாருமே இல்லையே, நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் உன்னை உண்டாக்கின கர்த்தர் சொல்றாரு, நீ வடக்கையும் கிழக்கையும் தெற்கையும் மேற்கையும் பரம்புவாய், படருவாய். தேவனுக்கென்று நல்ல கனி கொடுக்கும்படியாய் உனக்காக நான் சிலுவையில மரித்தேன். நானே உன் சகாயர். ஆமேனா, ஆமேனா. இந்த உறவுகள்லாம் மாயை. இந்த உறவுகள் மேல் நீ நம்பிக்கை வச்சினா ஒரு நாள் ஏமாந்து கண்ணீர்ல நிப்பனி. ஆனால் உன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பனா, உன் முதிர் வயதிலும் உன்னை நினைத்து உன்னை தேற்றுகிற ஒரு நல்ல தகப்பன் உனக்கு உண்டு. அவர் சொல்றார், நீ பரம்புவாய், நீ படருவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து. கடைசி வரைக்கும் என் கூட யாருப்பா வருவாங்க? எங்கள் அம்மா வருவாங்களா? எங்கள் அப்பா வருவாரா? என் அண்ணன் வருவாரா? என் தம்பி வருவாரா? உன் சொந்த பந்தம் வரும். எது வரும்? உன் சகாயர். அதுதான் உன் சகாயர். கடைசி வரைக்கும் உன் கூட இருந்து, நான் உன்னோடு இருந்து. அவள் தான், நான் உன்னோடு இருந்து. யாக்கோபே, நான் உன்னோடு இருந்து. உன் தகப்பனும் உன் தாயும் உன் சகோதரர்களும் உன்னை அனுப்பிவிட்டார்கள், ஆனால் நான் உன்னோடு இருந்து. இந்த பூமியில நீ உயிர் வாழ்வதற்கு, ஜீவிப்பதற்கு ஒரு சகாயர் தேவை. கர்த்தர் சொல்ற, நான் உன் சகாயர். கர்த்தர் நல்லவர், அந்த புத்தகம் மையப்படுவதாக. ஹல்லேலூயா. கவனிங்க, நான் சொல்லுங்க, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்றார். எல்லாரும் சொல்லாமா? நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன்,
நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், காரணம் நானே உன் சகாயர். 124 சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார்கிட்ட சகாயம் வரும்? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு சகாயர், அவரே என் தகப்பன். ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் திக்கற்ற பிள்ளை அல்ல, எனக்கு ஒரு சகாயர் உண்டு. இப்ப யாக்கோபின் கையை பிடிச்சுக்கினாரு. இந்த திராட்சை செடியை நினைத்தரல ஆண்டவரே, நான் படர்ந்து போகணும் ஆண்டவரே, நான் படர்ந்து கனி கொடுக்கணும். இந்த திராட்சை செடி கனி கொடுத்தா மட்டும்தான் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும். ஆமேனா? இன்னைக்கு ஒரு வேளை எனக்கு எல்லாரும் சகாயரா இருப்பாங்க. நல்லா கவனிங்க. உன் கை கால் நல்லா இருக்கிற வரைக்கும் அப்படியே உங்களோட அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒற்றுமையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கொஞ்ச காலம் பாடெடுப்பாங்க. அதை நம்பி ஏமாந்துராத. உன்னுடைய இருதயம் என் சகாயர் என் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கண்டிப்பாக நாம் இந்த பூமியில ஜீவிக்க வேண்டுமே ஆனால் நமக்கு ஒரு சகாயர் தேவை. சகாயர் என்று சொன்னால் தம்மைத்தாமே பலியாக்கினவர்கள். அது தகப்பன் மட்டுமே, அது கணவன் மட்டுமே, அது அல்லது நம்ம நேசிக்கிற யாரோ ஒருவர். அதான் ஆண்டு தெளிவா சொல்லிட்டாரு, திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், பரதேசிகள், இவர்களுக்கு நான் தேவனாய் இருக்கிறேன். ஆமேனா? இன்னைக்கு நல்லா தெளிவா ஒத்துக்குங்க. ஆண்டவரே, நான் ஒரு திக்கற்றவனா இருக்கிறேன், நான் பரதேசியா இருக்கிறேன். ஏன்னா எல்லா மனுஷனுமே சுயத்தில் இருக்கிறான். அவனுக்கு ஆசாபாசங்கள் உண்டு. அதை ஜெயங்கொண்டு மற்றவங்களுக்கு சகாயரா இருக்கணும்னாக்கா அதுக்கு நல்ல பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் வேணும். நல்ல பரிசுத்த அபிஷேகம் நிறைந்திருந்தாதான் மற்றவங்களுக்கு சகாயரா இன்னைக்கு வாழ முடியும். அது கிறிஸ்து இயேசுவை நீ சார்ந்து கொண்டால் மட்டுமே அது நடக்கும். ஆமேனா? இப்ப புரிஞ்சு போச்சா யார் என் சகாயர்னு? யார் என் சகாயர்? யாக்கோபுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாரே, அந்த ஏணியின் நுனியில் நின்று கொண்டு, நானே உன் சகாயர், நான் உன்னோட கூட இருப்பேன், கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி அவரை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னாக்கா உங்க உறவுகள்ல சரியான ஒரு சகாயம் கிடைக்கும். இன்னைக்கு உங்க உறவுகள்ல ஏன் இன்னைக்கு வலியை கொடுக்குது? பிள்ளைங்களை வளர்க்க முடியல, இன்னைக்கு பிள்ளைங்க வளர்க்க முடியல, பிள்ளைங்க தாறுமாறா போறாங்க. வீட்டில் கணவன் மனைவி சமாதானம் இருக்க முடியல. என் கணவனுக்கு சமாதானம் இருப்ப நீ நினைக்கிற எல்லாத்தையும் உன்னுடைய கண்களை உறவுகள் மேல சொல்ல போனா மேல நம்பிக்கை வச்சு என் உறவுகள்ல நல்லா தான் இருக்குது, எனக்கு சகாயரா இருக்கிறாங்க, கண்டிப்பா கைவிட்டுருவாங்க. அந்த 38 வருஷமாய் அந்த பெதஸ்தா குளக்கரில் படுத்து கிடந்த ஒருவன், என்னை கொண்டு போகிறதுக்கு யாரும் இல்லை, இன்னைக்கும் உன்னை தேற்றத்துக்கு யாருமே கிடையாது. உனக்காக உயிரை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை மட்டும் உன் கண்கள் நோக்கி பார்க்குமே ஆனால், சிலுவையிலே பலியானது என் பாவத்துக்காக ஆண்டவரே நீரே என் சகாயன்னு சொல்லுவேன்னா, அந்த சிலுவை மரத்துல இந்த திராட்சை செடி படர்ந்து கனி கொடுக்கும். ஆமேனா? திராட்சை கீழே தரையில வளராது. உண்மையா இல்லையா? திராட்சை செடி வளரணும்னா, அது கனி கொடுக்கணும்னா கண்டிப்பா ஒரு பந்தல் தேவை. அந்த பந்தல் செத்த ஒரு மரத்துல இருந்து தான் எடுத்து போடுவாங்க. அந்த செத்த மரத்தை தான் இந்த திராட்சை செடிக்கு ஜீவன். ஆமேனா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செத்து உயிரோடு எழுந்து எனக்கு ஜீவனை கொடுத்தார். ஆக அந்த பந்தல் ஜீவனுள்ள பந்தல். ஆமேனா? ஏன் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் சகாயரா இருந்து என்னை இந்த பூமியில வாழ வைப்பதற்கு, நித்திய காலமாய் அவரோடு கூட வாழ்வதற்காக எனக்காக உயிரை கொடுத்தார். அவரே என் சகாயர். ஆமேனா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவிடத்தில் தான் எனக்கு சகாயம் வரும். 41வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 10ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். 41வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனம். 41வது அதிகாரம் 10வது வசனம் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னால் என் உயிரையே தியாகமாக கொடுத்திருக்கிறேன் உனக்காக, நீ நல்லா இருப்ப. ஆமேனா? உன்னுடைய மனதுக்குள் இருக்கிற எல்லா வேதனைகளுக்கும் தீர்வு நான் கொடுக்கிறேன், நீ நல்லா இருப்ப. என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அவன் சொல்லாமா, என் நீதியின் வலதுகரத்தில் உன்னை தாங்குவேன். அதனால எனக்கு சகாயம் இந்த உறவுகள்ல இல்ல, என் சகாயர் என்னோடு இருக்கிறதுனால இந்த உறவுகள் எனக்கு சகாயமா இருக்கிறது. ஆமேனா? புரிஞ்சு போச்சா? நீ உன் சகாயராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்காம உன்னுடைய உறவுகள் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களை நீ நோக்கி பார்த்தனா உனக்கு வலிகளை தான் கொடுக்கும். ஏன்னா எல்லாருமே சுயத்தில் இருக்கிறாங்க.
ஆனால் நீ கர்த்தரை நோக்கி பார்ப்பாயானால் உனக்கு சகாயம் வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் உனக்கு அனுப்புவார். ஆமென். முதிர் வயதிலும் உன்னை கைவிடாமல் காக்கிற ஒரு சகாயர் உனக்கு உண்டு. ஆமெனா. அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்க, இனி தைரியமா இருங்க. இந்த திராட்சை செடி படர்ந்து கனி கொடுப்பதற்கு எனக்கு ஒரு பந்தல் உண்டு. நான் வடக்கையும் கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் பரம்பி நான் கனி கொடுப்பேன். ஆமென். இந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவரே சகாயராக இருக்கிறார். எத்தனையோ தரம் கண்ணீரோட வேதனையோட துன்பத்தோடு இருந்திருப்போம். நம்மளை விசாரிச்சு நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு ஆறுதலை கொடுக்கிறதுக்கு ஒரு அப்பா வேணும். இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நம்முடைய இருதயத்தினுடைய ஆழங்களையும் புரிந்திருந்து நம்மை விசாரித்து நம்முடைய வேதனையெல்லாம் மாற்றி நமக்கு ஆறுதலை கொடுத்த ஒரு நல்ல சகாயர் நமக்கு இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னுடனே கூடவே இருக்கிறேன். ஆமெனா. உன் சகாயர் சொல்றாரு, உன் கூடவே இருக்கிறேன், நீ திகையாதே. ஐயோ எனக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உன்னை நல்லா பலப்படுத்துறேன். நீ நல்லா வேரூன்றி. நல்லா கவனிங்க, இந்த யாக்கோபு என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ தெரியலையே, இந்த திராட்சை செடி ஆண்டவரே நான் கனி தேவனுக்கென்று நான் கனி கொடுக்கணும், தேவனுக்கு ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எண்ணத்தோடு கூட இந்த யாக்கோபு கடந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி நான் சகாயம் பண்ணுவேன் யாக்கோபேன்னு சொல்லிட்டு நிச்சயமாக இந்த யாக்கோபு என்கின்ற திராட்சை செடி வேர் பற்றி நல்லா படர்ந்து நல்ல பலனை கொடுத்து தேசத்தை தன் பலனால் நிரப்பும் ஒரு காலம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமெனா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 27வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 27வது அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிக்கும் போது, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமென் சொல்லாமா? எந்த யாக்கோபு? தாயினாலும் தகப்பனாலும் சொந்த பந்த கைவிடப்பட்டவனாய் எனக்கு இவங்களா சகாயரா இருப்பாங்க அப்படி நினைச்ச அந்த யாக்கோபு, இந்த திராட்சை செடி அழிகிறதே, இந்த திராட்சை செடி படர வேண்டுமே, ஆனால் ஒரு மரம் மரித்து எனக்கு ஜீவனை கொடுக்க வேண்டுமே. ஆமெனா. ஐயோ இன்றைக்கு நான் தன்னன் தனிமையில படுத்திருக்கிறேனே, எனக்கு யாருமே இல்லை. அப்போ தேவன் மேலிருந்து சொல்றாரு, யாக்கோபே நீ வேர் பற்றி, இஸ்ரவேலே நீ பூத்து காய்த்து உலகத்தை நீ பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமெனா. எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க. ஆமெனா. அதுக்கு காரணம் அந்த சிலுவை மரம். ஆமென் சொல்லாமா? அந்த சிலுவையை கர்த்தர் காண்பிக்கிறார். உனக்காக நான் பலியானேன். அப்படியானால் இந்த திராட்சை செடி நல்ல கனி கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக வேண்டுமே, ஆனால் ஒரு மரப்பந்தல் தேவை. மரப்பந்தல் இல்லாம திராட்சைக்கு சகாயமே வராது. ஆமெனா. அந்த மரம் தியாகம் செய்திருக்க வேண்டும். அந்த சிலுவை மரத்துல என் கர்த்தர் தியாகம் செய்வதனால தான் நான் இன்றைக்கு நடமாடி கொண்டிருக்கிறேன். நித்திய காலமாய் அவரோடு கூட இருப்பேன். ஆமென். அதற்காகத்தான் நமக்காக ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆக இந்த யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வருகிறது. ஆமென் சொல்லாமா? பயப்படவே பயப்படாதீங்க, நான் கூடவே இருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவோமா? அதனால சந்தோஷமா சிலுவையை நோக்கி பாருங்க, இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பாருங்க. அவரே என் சகாயர், நான் திக்கற்ற பிள்ளை, நான் ஒரு விதவை. அப்படியே ஒத்துங்க, தேவ சமூகத்துக்கு போங்க. சில பேர் என்ன பண்ண மாட்டாங்களா, உறவெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மாம்சத்தை பெருமை பாராட்டுறீங்க. யாராவது வந்து கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், என்னங்க நீங்கள் இப்போ நிறைய சகோதரிகளுடைய கணவன்மார்கள் வந்து இந்த ரட்சிப்பு போடல, அதுவும் பயங்கரமான குருதாராக இருக்கிறாங்க. அதை சொல்கிறதுக்கே வெக்கம். ஆமாங்க, என் கர்த்தர் என்னை தேடி வந்ததை இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த எனக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறான்னு சொல்லி அப்போ அவங்க குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியா இல்லை, நீரே என் சகாயத்தை திரும்பி பார்த்துட்டா என்றைக்கும் இவங்க சகாயம் உனக்கு கிடச்சிருக்கும். உன் கணவனுடைய சகாயம் ஏன் இன்னைக்கு உனக்கு கிடைக்கலன்னா, உன் சகாயர் நானேன்னு சொல்லி கர்த்தரை தேடி வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கல, அந்த சகாயத்தையே தேடி தேடி போய் வர உனக்கு வலிகள் அதிகமாக, உனக்கு வலி தான் வரும். நல்லா புரிஞ்சுங்க. பிள்ளைங்க எனக்கு கைவிட்டாங்களா, ஏன் பிள்ளைங்க ஓடுற? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சகாயர் நான் உன்னை கைவிடுவதில்லை, என்னை நோக்கி பாருன்றாரு. பயப்படாதேன்னு சொல்றாரு. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்றாரு. ஏதோ என் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைக்காத. திராட்சை செடிக்கு கண்டிப்பா ஒரு பந்தல் தேவை. அந்த பந்தல் மரித்திருக்கணும்.
அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்காக நான் மரித்தேன், நீ படர்ந்து நல்லா வேர் பற்றி நல்லா படர்ந்து கனி கொடுக்கும்படியாக உனக்காக நான் கை விரித்திருக்கிறேன், சிலுவையில் உனக்காக யாவை செய்து முடித்திருக்கிறேன், நீ என் மேல படர்ந்து என்ன பண்ணலானே, நீ பூத்து காய்த்து கனி கொடுக்கலாம். ஆமென் சொல்லாமா? யார் உன் சகாயிருப்ப? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எனக்காக அடிக்கப்பட்டவர் அவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உலக தோற்றத்துக்கு முன்பு எனக்காக சகாயரானார், என் சகாயர் அவர். அவர் அடிக்கப்பட்டதுனால தான் நான் உருவாக்கப்பட்டேன். ஆமீனா? இன்னைக்கும் அவர் கல்வாரி சிலுவையில் எனக்காக யாவை செய்து முடித்தபடினால் தான் நித்திய காலமே அவரோடு கூட வாழப்போகிறேன். அவரே என்னுடைய பந்தல், அந்த பந்தலில் நான் படர்ந்து கனி கொடுப்பேன். ஆமேன். எத்தனை சந்தோஷமா இருக்குது. என்ன காரியமா இருந்தாலும் உறவுகளை நீங்க கசந்து கொள்ளாதீங்க. ஆமாண்டவர் எல்லாம் பாவத்தில் இருக்கிறாங்க, எல்லாம் சுயத்தில் இருக்கிறாங்க, அவங்க அப்படிதான் வாழ்வாங்க. ஆனா என் சகாயர் நீர், என் எண்ணங்களை ஆண்டவர் நீ அறிந்திருக்கிறீர், இவங்களுக்கு எல்லாம் நல்ல பதிலை கொடுக்க உம்மால் ஆகும்னு சொல்லி அவரை நோக்கி பாருங்க. இந்த வேதத்தை நல்லா தியானிங்க, கல்வாரி சிலுவை நல்லா நோக்கி பாருங்க, அந்த பந்தலை நோக்கி பாருங்க. ஆமென். கல்வாரி சிலுவை மரம், அந்த மரத்துல உனக்காக மரித்திருக்கிற அந்த கோர காட்சியை பாருங்க. உனக்காக உயிர் தந்த இயேசு கிறிஸ்துவ கைகளிலே அந்த காயங்களோட, அந்த தழும்புகளோட பிதாவாகிய வலது பாசல வீட்டிருக்கிற அந்த மகிமையை நோக்கி பாருங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. எல்லா உறவுகளும் உங்களுக்கு சகாயத்தை தேவன் கொடுப்பார். ஆமென் சொல்லாமா? இந்த சகாயரை மாத்திரம் நோக்கி பார்த்தனா இந்த உறவுகள்ல சரியான சகாயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் முழங்கால் படியிடலாம். எல்லாரும் முழங்கால் படிட்டான்னு ஒப்பு கொடுக்கலாமா? பரலோக பரம